ஹாய் ஹலோ வியூவர்ஸ், உடல் எடையை எப்படியாச்சும் குறைக்கணும்னு போராடுற நபரா நீங்க? அப்போ இந்த வீடியோ உங்களுக்காக தான். உடல் எடையை குறைக்க உணவு முறை பழக்க வழக்கத்தை மாத்தி கொஞ்சமா உடற்பயிற்சி செஞ்சாலே போதும் உடல் எடையை சூப்பரா குறைக்கலாம். 10 கிலோ வரை உடல் எடையை குறைக்க உதவுற சூப்பரான டயட் பிளான இன்னைக்கான வீடியோல நாம பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க, ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னால வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. அப்பதான் சேனல்ல அப்லோட் பண்ணக்கூடிய ஹெல்த் அண்ட் பியூட்டி டிப்ஸ் பத்தி உங்களுக்கு ரெகுலரா தெரிய வரும். இப்போ இருக்க நவீன காலத்துல தவறான வாழ்க்கை முறை, பழக்க வழக்கம், உணவு முறை, பழக்க வழக்கத்தால உடல் பருமனால 30 வயசு இளம் பெண்கள்ல இருந்து 60 வயசு முதியவர் வரை ரொம்பவே பாதிக்கப்படுறாங்க. குறிப்பா மேரேஜ் ஆன பெண்கள் 10ல இருந்து 70 கிலோ எடை வரைக்கும் வெயிட் போட்டுறாங்க. அதுவும் ஆண்கள் 2 மாசத்திலேயே உடல் எடை ஹை ஆகிற அளவுக்கு உடல் பருமன் பிரச்சனை இருக்கு. உடல் எடையை கட்டுப்படுத்த ஆரோக்கியமான உணவு முறை, பழக்க வழக்கம் கட்டாயம் தேவை. குறிப்பா தினமும் மார்னிங்ல இருந்து நைட் வரைக்கும் என்னென்ன சாப்பிடுறோம், அதை எந்த டைமிங்ல சாப்பிடுறோம் அப்படின்றத தெரிஞ்சு வச்சுக்கணும். கண்டினியூவா இந்த 10 நாள் உணவு பழக்க வழக்க உடற்பயிற்சி குறிப்புகளை டிஸ்டர்பன்ஸே இல்லாம ஃபாலோ பண்ணாலே போதும், தாராளமா 10 கிலோ வரை உடல் எடையை நம்ம குறைக்கலாம். அதுக்கு உடல் எடையை இயற்கையான முறையில கட்டுப்படுத்த சில முயற்சிகளை நாம எடுத்துக்கணும். தினமும் காலையில எழுந்ததும் வெறும் வயிற்றுல கொஞ்சம் சுடுதண்ணீரை குடிக்கணும். டீ காஃபிக்கு பதிலா கிரீன் டீயை நீங்க குடிங்க. அண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்டா காலையில கட்டாயம் 6 மணிக்கு இதை பண்ணணும். மார்னிங் 8 மணியில இருந்து 9 மணிக்குள்ள மார்னிங் ஃபுட்டை கட்டாயம் சாப்பிடணும். மார்னிங் டிஃபனா 3 இட்லி இல்லைன்னா 2 தோசை எடுத்துக்கலாம். இல்லைன்னா இதுக்கு பதிலா ஓட்ஸ் கஞ்சி 2 கிளாஸ் அளவுக்கு எடுத்துக்கலாம். 11 மணிக்கு ஸ்நாக்ஸ் சாப்பிடுறதுக்கு பதிலா கொஞ்சமா வேர்க்கடலை சாப்பிட்டுட்டே மறுபடியும் கிரீன் டீயை எடுத்துக்கலாம். ஆஃப்டர்நூன் கரெக்டா 1:30 மணிக்கு பசிய குறைக்கிற அளவுக்கு மிதமான அளவுல சாதம் சாப்பிடலாம். அது கூட கீரை அண்ட் காய்கறிகள் இருந்தா ரொம்பவே பெஸ்ட். சாம்பார் மாதிரி குழம்புகளை எடுத்துக்கலாம். ரொம்ப முக்கியமா மதிய உணவை 2 மணிக்குள்ள சாப்பிடணும். பசி எடுக்கிற டைம்ல முடிஞ்ச அளவு கொஞ்சமா இஞ்சி கலந்த மோர் குடிக்கலாம். இல்லைனா இதுக்கு பதிலா பால் டீ குடிச்சுக்கலாம். தூங்க போறதுக்கு கொஞ்ச நேரம் முன்னால சாப்பிடாம நைட்டு உணவை கட்டாயமா அதிகபட்சம் 8:30 மணிக்குள்ள சாப்பிடணும். 2 சப்பாத்தி, 2 தோசை இல்லைன்னா 4 இட்லி சாப்பிட்டுக்கலாம். இதை தவிர தினமும் 1 hour கட்டாயமா வாக்கிங் போகணும். மார்னிங் இல்லைன்னா ஈவினிங் அப்படின்னு 2 வேளைகள்ல ஏதாவது ஒரு நேரத்துல தினமும் கட்டாயம் 1 மணி நேரம் நடைப்பயிற்சி செய்யணும். நடைப்பயிற்சி செய்ய முடியாதவங்க ஜிம்முக்கு போய் 1 hour லேசான உடற்பயிற்சிகளை செஞ்சுக்கலாம். காலை மாலை 2 வேளையில உடற்பயிற்சி நடைப்பயிற்சி செய்ய முடியலைன்னு நீங்க யோசிச்சா தியானம் இல்லைன்னா யோகா பண்ணணும். காலையில இருந்து நைட் வர சொன்ன டிப்ஸை ஃபாலோஸ் பண்ணிட்டு நைட்டு தூங்க போறப்போ கொஞ்சமா நாட்டு சக்கரை மிக்ஸ் பண்ண பாலை குடிச்சிட்டு தூங்கலாம். சோ 10 நாள் உணவு குறிப்புகளை டெய்லி ஃபாலோ பண்ணாலே 10 நாள்ல தாராளமா எடையை ஆரோக்கியமா குறைக்கலாம். அப்படின்றதுல ஒரு சேஞ்சஸும் இல்ல. முடிஞ்சா தினமும் தூங்க போறதுக்கு முன்னால மறுநாள் கட்டாயம் இந்த உணவு முறை, பழக்க வழக்கத்தையும் உடற்பயிற்சிகளையும் ஃபாலோ பண்ணுவோம்னு நினைச்சிட்டு தூங்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி இன்ஃபர்மேட்டிவான விஷயங்களை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம வாய்ஸ் ஆஃப் அபர்ணாவையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.